இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் முள்ளு முறுக்குங்க, பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து ரொம்ப கிறிஸ்பாக இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வாயில் போட்டோன்னா கரையிற மாதிரி இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 1 கப் வந்து 1 டம்ளர் மாவு எடுத்திருக்கேங்க. நான் இது கடையில் ரெடிமேடாக கிடைக்கிற மாவு தான் வாங்கியிருக்கேங்க, அதுதான் யூஸ் பண்ணுறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவுங்க. எல்லாமே ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எந்த மாவு போட்டாலும் ஜலிச்சு போட்டுக்கோங்க. அரிசி மாவாக இருந்தாலும் சரி, கடலை மாவாக இருந்தாலும் சரி. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு, அது 2 ஸ்பூன்னா இது வந்து 3 ஸ்பூனுங்க பொட்டுக்கடலை மாவு. 2 ஸ்பூன் கடலை மாவு, 3 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை மாவு. அப்புறம் கொஞ்சம் உப்புங்க, இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் ஜீரகம் வந்து இப்படி கொஞ்சம் நசுக்கி போட்டுக்கோங்க. அப்புறம் வெண்ணெய் போட்டுக்கிறோங்க. இது பட்டர் முறுக்குங்கனால கொஞ்சம் வெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. பட்டரை வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேங்க. பட்டர் வந்து முன்னாடியே முறுக்கு செய்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து ஃப்ரிட்ஜில் இருந்திருந்தால் ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா பெசரி விட்டுருங்க. இந்த வெண்ணெய் வந்து இந்த மாவோடு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெசரி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுங்க பிசைஞ்சிக்கோங்க. முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வாக இருக்கணுங்க, அந்த கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரே டைமில் எல்லாம் தண்ணியும் ஊற்றிடாதீங்க. தண்ணி வந்து பெசரி பார்த்துட்டு எவ்வளோ தண்ணி இழுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருங்க. ஒவ்வொரு அரிசிக்கு ஒரு மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இழுக்குங்க, நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு எனக்கு வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம முறுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. பட்டர் முறுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அது வந்து ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பாகவும் இருக்குங்க. ஆனாலும் வந்து வாயில் போட்டோன்னா கரையிற மாதிரி இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி இதே அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக வந்து முறுக்கு வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டு கிடைக்கும். நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இது சப்பாத்தி மாவு அளவுக்கு இல்லை, அதோட தளர்வாக இருக்குது பார்த்திங்களா. இது ஈஸியாக பிழியறதுக்கும் வருங்க இந்த மாவு. இப்போ நம்ம ஒன்றா அப்படியே வந்து சின்னதாக கட் பண்ணி எண்ணெயிலே போட்டுக்கோங்க. நான் வந்து இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் புழிஞ்சிக்கிறேங்க. இல்லை அப்படியே வந்து எண்ணெயில் வந்து நீங்கள் மொத்தமாக புழிஞ்சிட்டு கட் பண்ணிக்கிட்டாலும் சின்னதாக கட் ஆகிடுங்க. அது மாதிரியும் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. எட்ஜஸை வந்து ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள், எட்ஜஸை நான் ஒட்டாதனால அந்த முறுக்கு கலண்டுருச்சு. சுற்றிட்டு அந்த எட்ஜை வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா பிரியாதுங்க. அது மாதிரி மாவில் இருக்க எல்லா முறுக்கையும் நான் சுட்டு எடுத்தாச்சுங்க. இதுதாங்க நம்மளோட பட்டர் முறுக்கு. நம்ம சின்னதாக போடுறத விட இப்படி ஒன்றா போட்டுக்கிட்டோம்னா, ஒவ்வொரு முறுக்காக போட்டுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. ரெசிபி பிடிச்சிருந்தால் கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.